வாழ்வீர்கள், காலங்கள் உங்களை வேகமாக கணிக்க துவங்கிவிடும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு சொன்னார்கள். குர்ஆன் சொல்லுகிறது உங்களுடைய மரணம் குறிக்கப்பட்டு விட்டது. குர்ஆன் சொல்லுகிறது காலங்கள் அங்கே நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. நபிமொழி தொகுப்புகள் சொல்லுகிறது உங்கள் ஆயுள் எல்லாம் சுருங்கி விட்டது. இவை எல்லாம் நமக்கு சொல்லுகிற ஒரு செய்தி, கால ஓட்டத்திற்கு தோதுவாய் மறுமைக்காக நீங்கள் ஓடுகிற ஓட்டத்தில் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்பதை தவிர வேற எந்த செய்தியும் இருக்க போவதில்லை. அன்பானவர்களே, குர்ஆனிலே காலங்கள் குறித்தும் நேரங்கள் குறித்தும் அதை சரியாய் பயன்படுத்தி செய்யக்கூடிய வேலையை மிக செவ்வனே செய்து முடிக்க வேண்டிய கால சுருக்கம் குறித்தெல்லாம் குர்ஆனிலே அல்லாஹ் பேசுகிறார். ஒரு அத்தியாயத்திற்கு பெயர் காலத்தின் மீது சத்தியம். காலத்தின் மீது சத்தியம் என்று சொல்லி அல்லாஹ் தன்னுடைய அத்தாட்சிகளை பற்றி பேசாமல் இந்த சூறாவில் அவன் பேசுவது இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர். காலத்தின் மீது சத்தியம் என்று அவன் சொல்லுகிறான். மனிதர்கள் இந்த காலத்தை பயன்படுத்திக் கொள்கிற விஷயத்தில் நஷ்டவாதியாக இருக்கிறார்கள். இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத், யாரெல்லாம் நல்ல அமல்கள் செய்து மறுமைக்கான காலத்தை பயன்படுத்தி கொண்டார்களோ அப்படிப்பட்ட நல்லவர்களை தவிர எல்லோருக்கும் காலத்தை அவர்கள் மோசமாக பயன்படுத்தி கொள்கிறார்கள். மறுமைக்கு வருகிற போது அவர்களுக்கு எதுவும் மிச்சம் இருக்காது என்பதை குர்ஆனில் ஒரு சின்ன சூறாவில் அல்லாஹ் சத்தியமிட்டு காலத்தை நேரத்தை பயன்படுத்தி கொள்ளவும் என்பதை இங்கே அல்லாஹ் மிக குறிப்பிட்டு சொல்லுகிறார். நாம் இங்க யோசித்து பார்க்கிறோம். இன்றைக்கு வேகங்கள், நாட்கள், கிழமைகள் வேகமாக பயணிக்கிறது. சூரிய ஓட்டத்திலே இன்றைக்கு வேகம் கூடியிருக்கிறது. பூமியினுடைய உருளக்கூடிய அந்த சுழற்சியில் இன்றைக்கு வேகமாக பூமி பந்து சுழன்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு கிழமையும், நாளும், மாதமும், வருடமும் இப்படியே பயணித்து ஒரு செய்தி மட்டும் நமக்கு உண்மை, ஒவ்வொரு புத்தாண்டும் வருகிற போது நமக்கான உலகத்தில் தங்குமிடம் ஆக குறைவாக இருக்கிறது. வேகமாக நீங்கள் சிந்தித்து செயல்படுங்கள் என்பது மட்டும்தான். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிற ஒரு வசனம், இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த் வக்திலாஃபில் லைலி வன் நஹார் லஆயாத்தின் லிஉலில் அல்பாப். வானத்தையும் பூமியையும் படைத்ததிலே அல்லாஹ்வுடைய அத்தாட்சி இருக்கிறது. வக்திலாஃபில் லைலி வன் நஹார், இரவையும் பகலையும் மாறி மாறி பயணித்து கொண்டு வருவது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி இருக்கிறது. இந்த இரவுகள் பகலாக, பகல்கள் இரவாக மாறுவதில் சிந்தித்து பார்ப்பவர்களுக்கு அதிலே படிப்பினை இருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறார். காலத்தை ஓட்டுவது அவன், இரவை பகலாக